வணக்கம். பல்லடம் வெங்கடாபுரம் அருகே இன்று அதிகாலை நின்று கொண்டிருந்த லாரி மீது கோழிகளை ஏற்றி சென்ற வேன் மோதி விபத்து. 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. வேன் ஓட்டுநருக்கு கை கால்கள் முறிவு சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. இன்று அதிகாலை ஆந்திராவில் இருந்து மரப்பலகைகளை ஏற்றிக்கொண்டு பாலக்காடு நோக்கி ஓட்டுநர் ராஜன் என்பவர் லாரியை ஒட்டி சென்றபோது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிருஷ்ணாபுரம் பிரிவு என்ற இடத்தில் டீசல் தீர்ந்ததால் சாலை ஓரமாக லாரியை நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் காங்கேயத்தில் இருந்த காமநாயக்கன்பாளையத்தில் உள்ள இறைச்சிக் கடைகளுக்கு கோழிகளை விற்பனை செய்வதற்காக கோழிகளை ஏற்றிக்கொண்டு சித்தம்பலம் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ராஜ்குமார் என்பவர் கோழி வண்டியை ஓட்டி வந்துள்ளார். இந்த வண்டியில் குல்லம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாபு, புல்லிக்கம்பாளையத்தைச் சேர்ந்த மேற்பார்வையாளர் கவியரசன், லோடுமேன் வேல்முருகன் மற்றும் ரவி ஆகியோர் பயணித்துள்ளனர். சாலையோரமாக நின்று கொண்டிருந்த லாரியை கவனிக்காமல் வேன் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கோழி வண்டியில் பயணித்த மேற்பார்வையாளர் கவியரசன் மற்றும் பாபு ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவம் இடத்திற்கு வந்த காமநாயக்கன்பாளையம் காவல்துறையினர் கால்கள் முறிவு ஏற்பட்டு சிக்கியிருந்த ஓட்டுநர் ராஜ்குமாரையும், லோடுமேன் வேல்முருகன், ரவி ஆகியோரையும் மீட்டு சிகிச்சைக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிர் இழந்த 2 பேரின் உடல்களையும் உடற்கூறு ஆய்வுக்காக பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து காமநாயக்கன்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாலையில் நடந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.